Hi guys, today I am going to talk about relationship names in English. உறவு முறைகளுடைய பெயர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம காமனா சொல்ற பிரதர் சிஸ்டர் ஓகே, நம்ம கூட பிறந்தவர்கள், அதாவது நம்ம கூட பிறந்தவர்கள்லாம் அது வந்து பிரதராகவும் இருக்கலாம் சிஸ்டராகவும் இருக்கலாம். அதுக்கு நேம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், இப்போ நான் எனக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் 2 பேர் சொல்றேன். அது எப்படி சொல்லலாம்? I have got 2 siblings. இப்ப என் கூட உடன் பிறந்தவர்கள் ஒருத்தர் தான். அது எப்படி நான் சொல்லுவேன்? I have got 1 sibling. நெக்ஸ்ட் அங்கிள். அங்கிள் அண்ட் ஆண்ட்ன்றது ஒரு ஜெனரலான வேர்ட். சித்தப்பாவையும் சொல்லலாம் அங்கிள், மாமாவையும் அங்கிள் நீங்க சொல்லலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிள் தாய் மாமன், அதை நீங்க எப்படி சொல்வீங்க? மெட்டர்னல் மெட்டர்னல் அங்கிள். மெட்டர்னல் அங்கிள்னா என்னன்னா தாய் வழி வரும் உறவுகள். மதர் சிப்ளிங்ஸ், அவங்களுடைய பிரதர், எங்கர் பிரதராகவும் இருக்கலாம், எல்டர் பிரதராகவும் இருக்கலாம். அவங்களதான் நீங்க என்ன சொல்வீங்கன்னா மெட்டர்னல் அங்கிள். நெக்ஸ்ட் மெட்டர்னல் ஆண்ட். மதருடைய சிஸ்டர், தங்கச்சி இருக்காங்கல்ல, அம்மாவுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள என்ன சொல்றீங்கன்னா மெட்டர்னல் ஆண்ட். தங்கச்சியும் சொல்லலாம், பெரியம்மாவையும் நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பெட்டர்னல் அங்கிள். பெட்டர்னல் அங்கிள்னா ஃபாதருடைய சிப்ளிங்ஸ், தந்தை வழி உறவுகள். சித்தப்பா பெரியப்பா சொல்றீங்களே, அவரை தான் நீங்க என்ன சொல்லலாம் பெட்டர்னல் அங்கிள். அதே பெட்டர்னல் ஆண்ட்னா யாருன்னா நம்மளுடைய ஃபாதருடைய சிஸ்டர், அத்தை இருக்காங்கல்ல, அவங்களதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா பெட்டர்னல் ஆண்ட். நெக்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்னா என்னன்னா தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களதான் என்னன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. நெக்ஸ்ட் கிராண்ட் சில்ட்ரன், பேர குழந்தைகள். பேரனா இருந்தா கிராண்ட் சன், பேத்தியா இருந்தா கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன சொல்றீங்க? பாட்டி தாத்தாவை சொல்றீங்களா, அதே வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்க சொல்றதா வந்து கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். இப்ப கொள்ளு தாத்தாவை எப்படி சொல்வீங்க? கிரேட் கிராண்ட் ஃபாதர். கொள்ளு பாட்டி கிரேட் கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் நீஸ். நீஸ்னா என்னன்னா பிரதர் டாட்டர், இல்லைன்னா சிஸ்டருடைய டாட்டர். அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, தம்பி பொண்ணு, நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரருடைய பொண்ணு தான் என்ன சொல்லணும்னா நீஸ். நெப்யூ, பிரதர் சன், இல்லைன்னா சிஸ்டருடைய சன்னை தான் என்ன சொல்வீங்கன்னா நெப்யூ. பேச்சுலர். பேச்சுலர் திருமணம் ஆகாத ஆனதான் என்ன சொல்லணும்னா பேச்சுலர். ஸ்பின்ஸ்டர், திருமணம் ஆகாத பெண்ணதான் நீங்க என்ன சொல்வீங்கன்னா ஸ்பின்ஸ்டர். நெக்ஸ்ட் ஃபியான்சி. ஃபியான்சி. ஃபியான்சினா என்னன்னா வருங்கால கணவன் தான் ஃபியான்சி. செகண்டும் ஃபியான்சி தான் சொல்றேன், வருங்கால மனைவி. ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா சேம் தான், ஃபியான்சி. என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வருங்கால மனைவி சொல்லும் போது இந்த டபுள் இ வரும், அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் நம்ம கூட படிச்ச மாணவர்களை பத்தி நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கூல் மேட். அதே காலேஜ்ல நம்ம படிச்ச மாணவர்களை என்ன சொல்வீங்க? காலேஜ் மேட். நெக்ஸ்ட் கொலிக். கொலிக்ன்றது என்னன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல, ஒர்க் பண்ற இடத்துல நம்ம கூட ஒர்க் பண்ற அந்த ஸ்டாஃபை வந்து என்ன சொல்லணும்னா கொலிக் சொல்வீங்க. நெய்பர். நெய்பர் வந்து பக்கத்து வீட்டுக்காரனும் இருக்கலாம், இல்ல எதிர் வீட்டுக்காரனும் இருக்கலாம், தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், அவங்கள என்ன சொல்வீங்க? நெய்பர். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவ்ஸ் சொல்லும் போது நம்ம சொந்தக்காரங்களை தான் நீங்க ரிலேட்டிவ் சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் ஹேண்ட் சிஸ்டர். ஹேண்ட் சிஸ்டர்னா நம்மளுடைய முந்தைய தலைமுறைகள், முன்னோர்கள் சொல்றீங்களா, அவங்கதான் வந்து ஹேண்ட் சிஸ்டர்ஸ். டிசெண்டன்ஸ். டிசெண்டன்ஸ் வந்து என்னன்னா வருங்கால தலைமுறைகள். நெக்ஸ்ட் ஹர், வாரிசு. கசின். கசின் நம்ம யார சொல்லுவோம்? இப்போ பிரதர் சிஸ்டர்னா அது காமனான வேர்ட். நம்ம அதே வந்து உடன் பிறந்தவர்களா என்ன சொல்வீங்க? சிப்ளிங்ஸ் சொல்வீங்க. இப்ப சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இல்ல அத்தை பொண்ணு, அந்த மாதிரி உறவுகள் இருக்குல்ல, அதுக்கு நீங்க காமனா சொல்ற வேர்ட் தான் என்னன்னா கசின்.
ஓகேங்களா? அந்த கசின்ல வந்து என்னன்னா எல்டராவும் இருக்கலாம், யங்கராவும் இருக்கலாம். ஜென்ரலா தான் கசின் நம்ம சொல்லுவோம். இதுல பண்ற ஒரே மிஸ்டேக் என்னன்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர் சொல்றாங்க. ஆக்சுவலா அது சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. தட் இஸ் ராங். கசின் மட்டும் தான் நீங்க சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. she is my cousin or she is my cousin sister. இதுல எந்த சென்டென்ஸ் கரெக்ட்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். she is my cousin, this one is correct. she is my cousin sister வந்து என்னன்னா wrong. ஓகேங்களா? அதாவது அவள் என்னுடைய கசின். அவங்க நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க. ஓகேங்களா? இப்போ கீதா வந்து என்னுடைய கசின் எப்படி சொல்றீங்க? கீதா இஸ் மை கசின். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. டுடே மை கசின் சிஸ்டர் இஸ் கமிங். அதாவது என்னன்னா என்னுடைய கசின் சிஸ்டர் இன்னைக்கு வராங்கன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டுடே மை கசின் இஸ் கமிங். இப்போ இந்த இதுல எந்த சென்டென்ஸ் கரெக்ட் நீங்க சொல்லுங்க பாப்போம். டுடே மை கசின் இஸ் கமிங். இன்னைக்கு என்னுடைய கசின் வந்து வராங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து ராங். டுடே மை கசின் சிஸ்டர் இஸ் கமிங் என்றது ராங். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் வர ரிலேஷன்ஷிப்போட நேம்ஸ் பார்க்கலாம். இன்லாஸ், ஃபாதர் இன்லானா மாமனார், மதர் இன்லானா மாமியார், பிரதர் இன்லா வந்து யார சொல்லலாம்னா ஹஸ்பண்டோடைய பிரதர் இல்லைன்னா ஒய்ஃபோடைய பிரதர். இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து எல்டர் பிரதராகவும் இருக்கலாம், யங்கர் பிரதராகவும் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து மச்சனன்னு சொல்றாங்களா தமிழ்ல, அது வந்து என்னன்னா பிரதர் இன்லா. இப்ப என்னோட தம்பி வந்து என் ஹஸ்பண்டுக்கு என்ன வரும்? மச்சான். அப்ப என்ன சொல்றீங்க? பிரதர் இன்லா. நெக்ஸ்ட் சிஸ்டர் இன்லா யார சொல்லணும்னா ஹஸ்பண்ட் சிஸ்டர் இல்லைன்னா ஒய்ஃப் சிஸ்டர். ஹஸ்பண்ட் சிஸ்டர் நாத்தனார், அவங்க வந்து நான் சிஸ்டர் இன்லா தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப என்னோட தங்கை வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து மச்சிருச்சு, அப்ப அது வந்து என்னன்னா சிஸ்டர் இன்லா. நெக்ஸ்ட் சன் இன்லா மருமகள். நெக்ஸ்ட் டாட்டர் இன்லா மருமகள். இப்போ எனக்கு ஒருத்தர் மச்சன்தான் தான் இருக்குன்னு சொன்னா பிரதர் இன்லான்னு நான் சொல்லுவேன். அதே எனக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா நான் எப்படி சொல்றேன்? பிரதர்ஸ் இன் லா ப்ளூரல்ல வரும்போது. அதே 2 நாத்தனார்கள் இருந்தாங்கன்னா சிஸ்டர்ஸ் இன் லா. இதுல எப்படி தெரியுமா சொல்லக்கூடாது? பிரதர்ஸ் இன் லாஸ். இந்த லாக்கு அப்புறம் எஸ் நீங்க சேர்க்க கூடாது. நீங்க ப்ளூரலா சொல்றதா இருந்தா இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் கோ பிரதர் என்னன்னா சகலை. அதாவது எப்படின்னா என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா கோ பிரதர் சகலை. நெக்ஸ்ட் கோ சிஸ்டர், என் ஹஸ்பண்டோடைய எல்டர் பிரதரோட ஒய்ஃபாவும் இருக்கலாம், யங்கர் பிரதரோட ஒய்ஃபாவும் இருக்கலாம். தமிழ்ல வந்து ஓரத்தி சொல்றீங்களா, அவங்க தான் வந்து கோ சிஸ்டர். கோ பேரண்ட்ஸ் இன் லா சம்பந்தி, அவங்க தான் சொல்றது கோ பேரண்ட்ஸ் இன் லா. That's it guys. Thank you.